அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள்ள அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் வேத வசனத்திலே ஆர்வமா இருக்கிற போது கர்த்தரும் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். நாம் எவ்வளவு ஆர்வமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மோட ஆண்டவரும் பேசுகிறவராக இருக்கிறார். ஆமென். தேவை இருக்கும் என்றால், வாஞ்சை இருக்கும் என்றால், விசுவாசம் இருக்கும் என்றால், ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பு இருக்கும் என்றால், ஆமென், தேவை இருக்கிறவங்கள நீ அப்படியே தேவையோட இருக்குன்னு சொல்ல மாட்டார். உங்க தேவையில அவர் அறிந்திருக்கிறார். ஏற்ற காலத்துல எல்லாவற்றையும் சரியா செய்வார். 11 மாதம் நடத்தினார் இல்லையா? 12வது மாதமும் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்ம இந்த வருஷம் மட்டும் இல்ல, அடுத்த வருஷம் வராதுன்னா நம்ம நடத்துவார். அதுக்கு அடுத்த வருஷம் வராதாலும் நடத்துவார். இன்னும் 10 வருஷம் ஆண்டவர் தாமதித்தாலும் நடத்துவார். அல்லேலூயா. அவர் சோர்ந்து போகல. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் என்ன இலைப்படைவதும் இல்லை. அவர் இலைப்படைகிற தேவனால உங்களை பார்த்து அவர் சோர்ந்து போகிறவங்க. நீங்க சோர்ந்து வந்தா நீங்க போக, அப்படிதான் சொல்லுவாங்க. இன்றைக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை நம்ம பார்த்து சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் மீகாவுல என்ன வாசிக்கிறோம்? தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக போகிறார், நடந்து போகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பதாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். திரும்ப பாருங்க. தடைகளை நீக்குகிறவர் அவர்களுக்கு முன்பதாய் போவார். தடை யாருக்கு? அவருக்கு கிடையாது, அவருடைய ஜனத்துக்கு. அவர்களுக்கு முன்பாக ஏன் போகிறாரு? அவர்களுக்கு தான் தடை. அப்ப தடை இருக்கிறதுனாலதான் அந்த தடைகளை நீக்கிறதுக்கு முன்னால போறாரு. அப்படி முன்னாடி போகிறாரு. யாருக்கு தடை இருக்குன்னா அவருடைய ஜனங்களுக்கு. அப்படி தடைகளை நீக்கிற போது வாசல் திறக்கப்படும். தடைகளை அவர் நீக்கிற போது வாசல் திறக்கப்படும். அப்ப அந்த வாசலால் அவர்கள் நடந்து போவாங்க. என் கூடயே வந்தீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு புரியும். அப்படி நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில நடந்து போவார். அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்திலிருந்து அவர் நடந்து போவார், நாம் கடந்து போவோம். இந்த வசனத்திலிருந்து நான் பார்க்கிறது என்னது? உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை பார்த்து அவர் பின் திரும்ப மாட்டார். உங்களுக்கு முன்னாடி நிற்கிற சில பிரச்சனைகளை கண்டு, ஐயோ உனக்கு பெரிய பிரச்சனைக்கு நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண முடியாது, உனக்கு நான் உதவி செய்ய முடியாது, உனக்கு விலகனம் எப்படி இருக்குது, உனக்கு எதிர்ப்பு இவ்வளவு இருக்குது, உனக்கு விரோதமா இப்படி சத்துரு வந்து நிறைய வஞ்சகமான தந்திரங்களை பண்றான், இதெல்லாம் என்னால மேற்கொள்ள முடியாது, அதனால நான் வந்து உனக்கு முன்னால போய் இதெல்லாம் சரி பண்ண முடியாது அப்படி சொல்லுகிற ஒரு கர்த்தரை நம்ம ஆராதிக்கல. இதெல்லாம் நான் சரிப்படுத்துகிற ஒரு தேவன் நான் இருக்கிறேன். உங்களுக்கு முன்னால கடந்து போய் அதெல்லாம் சரி பண்ண வேண்டி சொல்லுகிறவரை நம்ம ஆராதிக்கிறோம். ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதிக்கிறவர்கள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் முன்னதாக போய் என்ன செய்கிறார்? நடந்து போகிறார். அது நடந்து போய் தடைகளை நீக்குகிறார். அவருடைய தடைகளை நீக்கி வாசல்களை திறக்கிறார். அவர்கள் உட்பிரவேசித்து கடந்து போக முடியாது செய்கிறார். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில நடந்து போவார். இதுல நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னா, அவன் நடந்து போனால் நாம் கடந்து போவது லகுவானது. அவர் நடந்து போனால் நம்முடைய பாதையில அவருக்கு பின்னாடி கடந்து போவது லகுவானது. தடைகளை நீக்கி போடுகிறவர் நடந்து போகிறார். அவருடைய ஜனங்கள் கடந்து போவார்கள். அவர்களின் ராஜா முன்பாக போவார். அவரின் ஜனங்கள் பின்னாக செல்வார்கள். அவன் முன்னணியில் நடந்து போவார். அவர்கள் கடந்து போவார்கள். தடைகளை நீக்கி போடுகிறவர் நடந்து போகிறார். அவருடைய ஜனங்கள் கடந்து போவார்கள். அவருடைய ராஜா முன்னாக போவார். அவருடைய ஜனங்கள் பின்னாக போவார்கள். அவர் முன்னணியில நடந்து போவார். அவர்கள் கடந்து போவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த சூழ்நிலையை, அந்த இக்கட்டான நிலைமைகளை, அந்த எதிர்ப்புகளை, அவருடைய போராட்டங்களை, அவருடைய விளைவினங்களை கடந்து செல்ல அவர்களுக்கு முன்பதாக அவர் சென்று அவைகளிலே அவர்களை நடக்கப்படுகிறார். அந்த சூழ்நிலைகளை கடக்க பண்ணுகிறார். பைபிள்ல அப்படிதான் இருக்கு. நிறைய ஓசியா புஸ்தகத்துல நிறைய இருக்கு, நிறைய வசனங்கள் இருக்குது. அது சொல்றேன். இந்த வசனத்துல வருவோம். இப்போ இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் எப்படி வெளிப்பட்டார்? அவர் மேய்ப்பராகவும் ஜனங்கள் ஆடுகளாகவுமே காணப்படுறாங்க. இங்கே அந்த மேல வசனம் 12ஆம் வசனமும் வாசிங்களேன். மீகா 12:2, 12, 13 வாசிங்க.
யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலின் மீதியானவர்களை நிச்சயமாக சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன். தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளாலே இறைச்சல் உண்டாகும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர் ராஜா அவர்களுக்கு முன்பாக நடந்து போவார். கர்த்தர் அவர் முன்னணியிலே நடந்து போவார். அல்லேலூயா. அப்போ மேற்பட் 2 காரியங்களை செய்யலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஆண்டு காட்டுறாரு? மந்தையை சேர்க்கிறது போல ஜனங்களை நான் சேர்ப்பேன். அந்த பெரிய கூட்டமாக இடைச்சல் உண்டாகும். அந்த ஜனங்களுக்கு முன்னால நான் நடந்து போவேன். அவர்கள் எனக்கு பின்னால கடந்து வாசல் வழியா வருவாங்க. இப்போ மேய்ப்பனை குறித்து உங்களுக்கு தெரியுமா? மேய்ப்பனை பார்த்துட்டீங்கன்னா அதை ஆடுகளை மேய்க்கிறவங்க எப்போதுமே ஒரே ஸ்டைலில் இருக்க மாட்டாங்க. ஒரு நேரம் ஆட்டினுடைய மந்தையை பின்னாடி இருந்து விரட்டுவாங்க. சில நேரம் பின்னாடி இருக்க மாட்டாங்க, சில நேரம் முன்னாடி போவாங்க. 2 விதமாக ஆடுகளை மந்தையில நடத்துவாங்க மேய்ப்பர்கள். வசனம் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் வந்து ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னா, அப்படி நடத்துறாங்கன்னா, மந்தையை குறித்து அவங்களுக்கு கவனம் இருக்கும். ஆடுகளை குறித்து அவங்க கவனமா இருப்பாங்க. அதனால இன்றைக்கு இவங்களுக்கு முன்னால போனதான் நல்லது இந்த ஆடுகளுக்கு அப்படின்னு சொல்லி நினைத்தா அவங்க முன்னால போவாங்க. அந்த வழியில பிரச்சனை இருக்குதுன்னா அவங்க முன்னாடி போய் அந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி அவங்க கொண்டு போவாங்க ஆடுகளை. இல்ல இந்த வழி நல்லா இருக்குதுன்னா பின்னாடி இருந்து என்ன செய்வாங்க, இந்த வழியில நல்லா இருக்குது அப்படின்னா போகட்டும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து ஆடுகளை அவங்க நடத்துவாங்க. இப்படி 2 விதத்துல நடத்துவாங்க. பைபிள்ல அப்படிதான் வசனமும் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா புத்தகம் 52ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் போது 52:12. நீங்கள் தீவிரித்து புறப்படுகிறதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்களை பின்னாலே காக்கிறவராய் இருப்பார். என்னது? முன்னாலேயும் போவாரு, பின்னாலே இருப்பாருன்னு சொல்லப்படுது. உங்கள் தேவன் என்ன செய்வார்? ஆனா மீகா சொல்றாரு முன்னால போவாரு. இங்க ஏசாயா சொல்றாரு முன்னாலே போவார், பின்னாலே இருப்பாரு. அல்லேலூயா. இந்த வசனங்களை பார்க்கிறோம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருக்கிறார். ஆமென். எங்க பிரச்சனை வருதோ அங்க வருவார். புரியுதா உங்களுக்கு? முன்னால பிரச்சனை இருக்குதுன்னா முன்னால போய் தடைகளை நீக்கிட்டு உங்களை நடத்தி கொண்டு போவாங்க. இல்ல முன்னாடி எல்லாம் வழியெல்லாம் செம்மையா இருக்குது அப்படின்னா இல்ல நீங்க பின்னாடி வந்து துரிதமா நல்லா இருக்கு வழி போகணும்னு சொல்லி பின்னாடி இருந்து உங்களுக்கு எடுத்துக்கலாம். அல்லேலூயா. இதுக்குதான் அதான் சொன்னாங்க ஏசாயா, ஜனங்களுக்கு முன்னாலே போவார் ஆண்டவர், பின்னாடியே வருவார். இதுக்கு ஆதாரமாக என்ன வசனம் இருக்கா அப்படின்னு சொன்னா, முன்னே போன ஆண்டவர் பிரச்சனை வரும்போது பின்னாலே வராது பாருங்க. நேப்பர்கள் இப்படித்தான் நடத்துறாங்கன்னு சொன்னேன். சில நேரம் பின்னாலே தான் செல்வாங்க, சில நேரம் முன்னாலே செல்வாங்க. யாத்திராகமம் புத்தகத்துக்கு வரும்போது 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கும் போது யாத்திராகமம் 14:19, அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக முன்னே நடந்த தேவதூதனானவர் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னாலே இருந்த மேகஸ்தம்பம் விலகி அவர்களுக்கு பின்னே நின்றது. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிரச்சனை முன்னாடி இருக்குன்னா அவர் முன்னால போவாரு. இல்ல முன்னாடி பிரச்சனை இல்ல, வழி எல்லாம் செம்மையா இருக்குது, த்ரூவே நல்லா இருக்குது, வழியில போகிறதுக்கு வாசல் சரியா இருக்குது அப்படின்னா அவர் வந்து என்ன செய்வாருன்னா முன்னால போக சொல்லிட்டு சில பிரச்சனைகள் பின்னால இருக்குன்னா பின்னால வந்து நின்று கொண்டு அவரை பாதுகாத்தார். அப்படிதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை காத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து 4 பகுதியிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். நாம மீகா சொல்றாரு முன்னால போய் தடைகளை உங்களுக்கு தவிர்த்து உங்களை நடத்தி கொண்டு போவார். ஏசாயா சொல்றாரு முன்னாலே பின்னாலேன்னு சொல்றாரு. அந்த ஏசாயா சொன்னதுக்கு காரணம் அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்படுகிற போது முன்னால போயிட்டே இருக்கிறாரு. இவர் வழி நடந்து போகிற போது பாதை கடினமா இருக்குது, வழி காட்டிட்டே போயிட்டே இருக்கிறாரு. பாத்தீங்கன்னா திடீர்னு பின்னாடி பார்வோன் சேனையும் ரதங்களும் ரொம்ப நெருங்கி வந்துட்டாங்க. இப்ப ஜனங்களை ரொம்ப தொட்டு வரும்போது ஜனங்களுக்கு நிறைய பயம் உண்டாச்சு. பயம் உண்டான உடனே முன்னாலே சென்ற தூதனானவர் அப்படியே பின்னாடி வந்தார். சேனைக்கு பின்னால அப்படியே முன்னாடி சென்ற மேகம் அப்படியே பின்னாடி வந்தது.
பின்னாடி வந்த மேல என்ன செஞ்சு அவன் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அதே 14:20 அந்த அந்த அவர்கள் பின்னே நின்றது, அது எகிப்தியரின் சேனையையும் இஸ்ரவேலின் சேனையும் ராம் முழுவதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவைகள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகமும் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலுக்கும் அது இரவை வெளிச்சமாக்கிற்று. அல்லேலூயா. என்ன அழகா வந்து ஜனங்கள் எடுக்கிறார். அதனால நான் தான் கஷ்டப்பட்டு போறேன், இந்த பாதை கஷ்டமா இருக்குது, இந்த வழியில் கஷ்டமா இருக்குது, இது போராட்டமா இருக்குது அப்படின்னு நீ சொல்றதுக்கு நம்ம ஒன்றும் இல்லை. கர்த்தர் நம்மை நடத்துகிறார், இதுவரை நடத்தி வந்தார். இனிமேல் உங்களுக்கு புதிய ஆண்டுல போகும்போது, இந்த வருஷத்துடைய முடிவுல வரும்போது முன்பதாக இருக்கிற தடைகளையும் ஆண்டவர் உடைத்து உங்களை அருமையான காரியங்கள்ல அற்புதமாக உங்களை நடத்துவார். இதுவரையும் அவர் அப்படிதான் நடத்தினார் நம்ம. சரி, அப்ப முன்னும் பின்னும் இருந்து நடத்தினவர் வலது பக்கம் இடது பக்கம் நடத்தாம இருப்பாரா? வசனம் இருக்குதா? வசனம் இருக்குதா? இருக்குது. சங்கீதத்தில் வாசிக்கும் போது உன் பக்கத்தில் 1000 பேரும் அவன் 2 சைடு, வலது பக்கம் இடது பக்கம். அவன் எந்த பக்கமே யாருமே நெருங்க முடியாது. யாரை? கர்த்தருடைய ஜனத்தை. எந்த வசனம்? சங்கீதம் 91:7 உன் பக்கத்தில் 1000 பேரும். பக்கத்தில்னா லெஃப்ட் சைடு. இங்கிலீஷ் டைம்ல வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவா இருக்கும். இன்னொரு வேதாகமத்தில் மொழிபெயர்ப்பு வாசித்தீங்கன்னா வலது பக்கம் இடது பக்கம் இருக்கும். இதுல வந்து போடப்பட்டிருக்கும், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்துல 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை என்ன செய்யாது, அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் பார்ப்பாய், அது உனக்கு தீமையை செய்ய அனுமதிக்க மாட்டார். கண்களால் மாத்திரம் தான் அதை பார்ப்பாங்க. இப்படி வந்து விழுகிறாங்க, பின்னாடி நெருக்கிறாங்க, போராட்டம் வருது பார்க்கலாம். ஆனா அவர்கள் நெருக்கி உனக்கு வந்து தீமை விளைவிக்கிறதுக்கு கர்த்தர் உனக்கு அனுமதியை அவர்களிடத்துல தர மாட்டார். தீமைகளை கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அப்போ பாதைகளை செம்மைப்படுத்துகிறவர் உங்களை நடத்தி செல்வார். உங்களை ஒரு இடத்துல விட்டுவிட மாட்டார். இதுவரை நடத்தி வந்தவர், இந்த வருஷத்து வரைக்கும், இந்த 12 மாதம் வரைக்கும் நடத்தி வந்தவர் பாதியில கைவிடவும் மாட்டார். முன்னால் இருக்கிற தடைகளை கண்டு அவன் நிற்கவும் மாட்டார். பின்னால போராட்டம் வந்தா பின்னாடி இருக்குன்னு பார்த்து கொண்டு இருக்கவும் மாட்டார். வலது பக்கம் இடது பக்கம் பிரச்சனை வந்தாலும் அதையும் பார்த்து கொண்டு இருக்க மாட்டார். இங்க தூதர்ல இருப்பாரு, முன்னால பின்னால அவரே வந்துருக்காரு. சத்தமா சொல்ல பக்கம் 4 பக்கமும் ஒரு செக்யூர் நமக்கு இருக்கு. என்ன இருக்குது? ஆமா, யாருக்குதான் இருக்கும்? தேசத்துல மிகப்பெரிய மனிதர்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட செக்யூர் என்ன பண்ணுவாங்க? இந்த செக்யூரிட்டி பாதுகாப்பு யார் கொடுப்பாங்கன்னா இப்படிதான் கொடுப்பாங்க. ஆமா, முன்னாடி பின்னாடி எல்லா பக்கத்திலும் ரவுண்டா நிற்பாங்க. அவங்களுக்கு தீமை வந்துடக்கூடாது. ஆனா ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். ஆமா, ஆணுடைய பிள்ளைகள் நீங்க முன்னாடி இருக்கிறத பார்த்து பயப்படக்கூடாது. பின்னாடி சில பிரச்சனைகள் தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, மனிதர்கள் நினைப்பாங்க நான் செய்வது தடைப்படாத மனிதர்கள் நினைப்பாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய கூட்டம் சேர்ந்து உங்களுக்கு விரோதமாக ஒரு திட்டம் பண்ணி ஒரு தடையை ஏற்படுத்தலாம், அல்லது ஒரு காரியத்தை கட்டி எழுப்பி நாம் பலப்படுத்தி காட்டணும்னு சொன்னாலும் ஆண்டவர் அந்த தடைகளை உடைப்பார். ஆதியாகம புத்தகத்துல முதல்ல மக்களுக்கு விரோதமாக கர்த்தர் எழுப்பும் போது எதுதான் செய்தார்? ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 6ஆம் வசனம் சொல்லுகிறது, மக்கள் எல்லாம் ஒரு கூட்டமா எழுப்பிட்டு அவங்க சொல்றாங்க. 11ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 6ஆம் வசனம், அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே வாசியம் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள். இப்போதும் தாங்கள் செய்ய நினைப்பது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடி அங்கே அவர்கள் பாஷை என்ன செய்வோம், தாறுமாறாக்குவோம் என்றார்கள். அப்போ அந்த பாபேலுக்கு வந்தாங்க. பிதா குமாரன் பரிசுத்தாவி திருத்துவ தேவனுடைய கிரியும் அங்க இருந்தது. வந்து அந்த கட்டடம் கட்டுகிறதை என்ன செய்தார்கள்? கட்டுவது தடைபட யாராலும் முடியாது. நாங்கள் வான அளவு கட்ட போகிறோம். எங்களை எதிர்ப்பவர் யார்? சினேயா தேசத்துல அவ்வளவு பெரிய அப்படி பிசாசனுடைய உள்ளத்தை மாற்றி பெருமைக்காக கோபுரம் கட்டினாங்க. அவங்க பெருமைக்கு கட்டி நாங்க எப்படி சேரம் பாருங்க, ஒன்று சேர்ந்து எப்படி சேரம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பெருமை நிமித்தமாக செய்ய தொடங்கினாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, அவங்க நினைவுகளை பார்த்தாரு. எதை பார்த்தாரு?
அவங்க செய்ய நினைக்கிறது தடைப்படாத இருக்கிறார்கள். நம்ம போவோம் இருக்கோம், நம்ம போயிட்டு அதை சரி பண்ணுவோம் அப்படின்னு வந்தாங்க. கட்டுறதை சரி பண்ணாங்க, அதோடு விட்டுட்டு போனாங்க. ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியல. அன்றைக்கு பிரிந்த பாசை தான் இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பாசையாக உலகம் முழுவதும் இருக்குது. இதுதான் ஒழுங்கா ஒரே பாசை பேசிட்டு ஒழுங்கா இருந்திருக்கலாம். ஆமாம், ஒரு பாவம் பண்ணா துணியை போட்டான், ஒரு பாவம் பண்ணா ஒருத்தன் பேசுறதே தெரியாம போயிடுச்சு. மனிதர்கள் பாவம் செய்ய செய்ய மேலும் மேலும் தீமைகள் வந்துட்டே இருக்கு. அதனாலதான் பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்களுக்கு நல்ல பாதைகளை ஆண்டவர் காட்டுகிறார். ஆமென். சரி, யாருக்கு இந்த பாதுகாப்பு? யாருக்கு ஆண்டவர் இந்த தடைகளை உடைப்பார்? ஒரு கேள்வி. இப்போ ஒரு கேள்வி வருதா, யாருக்கு முன்னால் இருக்கிற தடையை உடைப்பார்? எல்லாருக்கும் உடைப்பாரா? எல்லாருடைய தடைகளையும் தகர்க்கப்படுவாரா? இல்ல என் தடை தகர்த்து போடப்படுமா? என் தடை இப்படி பெருசா இருக்குது, எனக்கு ஆண்டவர் செய்ய முடியுமா? அல்லது யாருக்கெல்லாம் அவரால் செய்வார், யாருக்கெல்லாம் அவர் செய்யாம இருப்பார் அப்படின்னு வேதத்துல கேள்வி கேட்கும் போது யாருக்கெல்லாம் அவர் செய்வார் அல்லது சொல்லுவோம். அவங்களுக்கு பக்கம் சத்தமாய் சொல்லுங்க. அவர் யாருக்கெல்லாம் இந்த தடைகளை உடைத்து ஆண்டவர் முன்னே நடப்பதற்கு உதவி செய்வார்? இப்ப அப்படியே நான் வசனத்துக்குள்ள போனா நிறைய நேரம் ஆகும். நான் சீக்கிரமா முடிக்கணும்னு நினைக்கிறேன். வார கணக்கா பண்ணிட்டே இருக்கிறோம் சோத்திரம். அதனால சுருக்கமா 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம் நினைக்கிறேன். சோத்திரம் சீக்கிரமா கவனிங்க. அப்படியே வசனத்தை வாசிக்காம சொல்றவங்களுக்கு யாருடைய வாழ்க்கையில தடைகளை உடைப்பார் அப்படின்னா, அனுபவபூர்வமா நீங்க சரித்திரத்தை எடுத்து திரும்பி பார்த்து வாசித்தா மாறாத சரித்திரமா இருக்குது. யாருடைய வாழ்க்கையில எல்லாம் தடைகளை உடைப்பார் என்றால், அப்படியே வசனத்தை படி பார்த்தா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால தான் போகணும்னு சொன்னாரு. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால போவதற்கு அவளை புறப்பட வைக்கும் போது என்ன செய்தார்னா, அவன் பார்வன் தடைபடி கொண்டே இருந்தான், போகவே விடவே கிடையாது. முதலாவது அந்த தடை உடைப்பதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்க வைத்தார். பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து எந்தெந்த வீட்டுல ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகள் அந்த ராத்திரிகளில் விடுதலை ஆக்கினார். அப்ப யார் வீடுகளுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டதோ, எந்த ஒரு நபருக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவங்க மேல ரத்தம் தெளிக்கப்பட்டதோ அவர்களுக்கு முன்னால் இருக்கிற தடைகளை ஆண்டவர் உடைப்பார். அல்லேலூயா. ஏன்னா அந்த தடையை தாண்டி வருவதற்கு தான் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அதுபோல இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமா எழும்புகிற சக்திகளை, உங்களை மேற்கொள்ள நினைக்கிற சாத்தானை, மனுஷீக சூழ்ச்சிகளை, உங்களை தடைபட நினைக்கிற வல்லமைகளை, எரிகோவா இருக்கலாம், செங்கடலா இருக்கலாம், ஆய்பட்டணமா இருக்கலாம், யோர்தானா இருக்கலாம், எப்படிப்பட்ட தடையா இருந்தாலும் சரி, கானானுக்கு போவதற்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையா இருந்தது இதெல்லாம். இந்த தடைகளை ஆண்டவர் என்ன செய்தார்? ஒவ்வொரு தடையும் கர்த்தர் மாற்றி 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 தடைகளை எல்லாம் நீக்கி இஸ்ரவேல் ஜனங்களை நேர்த்தியாக நடத்தினார். அதே மாதிரி இந்த உலகம், இந்த உலகத்துல வருகிற போராட்டங்கள், இந்த உலகத்துல உங்களுக்கு விரோதமா இருக்கிற சத்துருடைய வல்லமைகள், உங்களுக்கு விரோதமா இருக்கிற மானுஷிக வல்லமைகள், அப்படி எழுபுற எல்லா காரியங்களையும் உடைத்து நேர்த்தியா உங்களை கர்த்தரை நடத்த வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அடிக்கப்பட்ட ரத்தம் உங்கள் மேல பூசப்பட்டிருக்கும். எத்தனை பேருக்கு மேல பூசப்பட்டிருக்கிறது? சந்தேகமா இருக்குதா? இயேசுவின் ரத்தம் எத்தனை பேர் மேல பூசப்பட்டு, எத்தனை பேருக்காக இயேசு அடிக்கப்பட்டார்னு விசுவாசிக்கிறீங்க? சிலர் சந்தேகம், அப்படியா எனக்கா எப்போ என்னைக்கு அப்படின்னு போல அப்படி யோசிக்கணும். நல்லா இருக்கு. நீ யோசிக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா நல்லா இருக்குது. அப்படியே 2 முறை யோசிங்க, எப்போ என்னைக்கு அப்படிலாம். சரி, யார் ஒருவர் வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். அந்த ரட்சிப்பு தான் பிரதானமான பாதுகாப்பு. ரட்சிப்பு தான் என்னது? அதுதான் இயேசு சொல்றாரு, ரட்சண்யம் என்னும் தலை சீராமை. அது பெரிய பாதுகாப்பு. உலகத்துல ஹெல்மெட் தான் பெருசா சொல்றாங்க. அதை போட்டுட்டீங்கன்னா மண்டை அடிபட்டாலும் உடம்புல எங்க வேணாலும் சரி பண்ணல, தலை அடிபட்டுச்சே சரி பண்ணவே முடியாது. ரட்சிப்பு இல்லைன்னா ஒரு மனுஷனுக்கு ஒரு பாதுகாப்பும் கிடையாது. அது சொல்லுங்க, எப்ப வேணாலும் செக்கு வச்சு யாரை வேணாலும் எப்ப வேணாலும் பிசாசு தூக்குவோம். புரியுமா உங்களுக்கு? கல்லூரி மாணவர்கள் நிறைய வாயுகளை கவனமா இருக்க. இந்த ஃப்ரெண்டு சேர்றது, டூர் போறது, கூத்தாட்டம் போறது, இந்த சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போறது, இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போறது ரொம்ப கவனமா இருக்கு. அது அப்பா அம்மா என்ன கனவோடு எவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளைகளை பெற்று எடுத்து வளர்த்து எத்தனை லட்சங்களை கோடிக்கணக்கான பணங்களை செலவு பண்றாங்க. அதை மறந்துடக்கூடாது. எதுக்காக சொன்ன அல்லது சொல்லுங்க, சாவு நினைச்சாங்களா? இப்படி நடந்து யோசித்தாங்களா? மரணம் என்பது ஒரு மனிதனுக்கு எப்போ வரனே தெரியாது. அல்லேலூயா. பயமுறுத்துறது கிடையாது. நம்முடைய பாதுகாப்புக்கு நமக்கு ரட்சிப்பு தான் பிரதானமான பாதுகாப்பு. ரட்சிப்பு ஒரு மனிதன் அணிந்து கொண்டா அதுக்கு மேல பயங்களா இருக்கலாம். இருந்தா இல்ல இங்க, இல்லைன்னா அங்க. சத்தமா சொல்லுங்க.
புரிஞ்சவங்க சத்தமா சொல்லுங்க. ரசிக்கப்பட்டவங்களுக்கு பயம் இல்லை, கவலை இல்லை. இருந்தா எங்க வீட்லயா? இருந்தா சர்ச்சில், இல்ல வீட்டுல. அவன் சொல்லுங்க. அது நல்லா தான் இருக்கு. ஏன் அப்படி கஷ்டப்பட்டு வேற என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. இருந்தா நீங்க இல்லடா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. அதுலதான் ஆண்டு சொன்னாரு, விசுவாசம் உள்ளவனாகிய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் அதாவது விசுவாசியானவனும் ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படுவான். தீர்க்கப்படுவான். அல்லேலூயா. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் இல்லாதவனும் ஏன் அவன் ரட்சிக்கப்படல? அவனுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா விசுவாசம் இல்லை. யார் வீட்டுல பஸ்காட்டு ரத்தம் நிலைக்காலில் தெளிக்கப்பட்டதோ அவங்க எல்லாம் புறப்பட்டு வந்தாங்க. புறப்பட்டு வந்தவங்களுக்கு ஆண்டவரே செக்யூர் பண்ணாங்க. ரொம்ப அழகான பாதுகாப்பு கொடுத்தார். இவங்க என் ஜனங்கள், இவர்களை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இவர்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை, இவர்களை வழிநடத்தி காணாமல் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. இங்கே வனாந்திரத்துல எந்த தீமை வந்தாலும் நான் அவர்களுக்கு பொறுப்பு அப்படின்னு ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொண்டார். முன்னாலேயே போனாங்க ஆண்டவர். பாருங்க, 14ஆம் அதிகாரம் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது பின்னாடி ஆள் வந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முன்னாடி தான் பிரச்சனையா இருக்குது வனாந்திரம் சொல்லி போனா பின்னாடி வந்துட்டான். அப்படியே பின்னாடி சேனையோட ஆண்டவர் அப்படியே வந்துட்டாரு. அல்லேலூயா. அவ அந்த உலகத்துல ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு இருக்கிற பாதுகாப்பு எவ்வளவு பேருக்கு பாருங்க. ஆண்டுடைய மகிமை. அப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. ஆமென். நம்ம ஊழியத்துக்கு தடை கிடையாது. உங்க வாழ்க்கையில எந்த விதத்திலும் யாருமே தடை பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். அப்படி பைபிள் இருக்கு. பாருங்க, வசனத்தை பாருங்க. 1-2 வசனங்களை வாசித்து ஜெபிக்க போகிறோம். 28ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 31 ஸ்தோத்திரம் வாசிக்கும் போது 28:31 மிகுந்த தைரியத்துடனே தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்துக் கொண்டிருந்தான். கவனிங்க, இவன் சிறையில போட்டா பிசாசு நினைத்தான், யூதர்கள் நினைத்தாங்க இவன் சுவிசேஷத்தை தடை பண்ணணும், இவன் சொல்ற இயேசுவை தடை பண்ணணும். யூதர்கள் எல்லாம் ஒன்று கூடி இவன் கொண்டு போயிட்டு சிறையில அடைச்சிட்டா, கொன்னுட்டா, சிறைசாலை இருந்தா சுவிசேஷமே பண்ணக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. ஆனா பைபிள்ல சொல்லப்படுது அவங்க நினைச்சதெல்லாம் அங்க பலிக்கல. அல்லேலூயா. பைபிள் அப்படித்தான் இருக்குது. தடை இல்லாமல் சுவிசேஷத்தை சொல்லிக் கொண்டே இருந்தாரு. ஆண்டவர் அவன் மேல வைத்த கிருபை, அவன் மேல வைத்த அழைப்பு, அவன் மேல வைத்த தரிசனத்தை கர்த்தர் அவனை தடை இல்லாமல் சுவிசேஷத்தை சாகர வரைக்கும் அறிவித்துக் கொண்டே இருந்தான். அல்லேலூயா சொல்லுங்க. உங்கள் மேல வைத்திருக்கிற தரிசனத்தை பிசாசு தடை பண்ணி வேற மாதிரி திருப்பலான்னு நினைத்தாலும் ஆண்டவர் உங்கள் மேல வைத்த தரிசனத்தை படித்தான் உங்களை நடத்துவாங்க. யார ரட்சிக்கப்பட்டு அவனுடைய கரத்தில் இருக்கிறவங்கள ஆண்டவர் கைவிட போறது கிடையாது. அங்க தடை பண்ண பார்த்தோம். அதனாலதான் ஆண்டவர் எழுதுறாரு, தடை இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவித்தான். இவன் சிறைசாலைக்குள்ள போட்டுட்டான், அடைத்து வைத்துட்டா எப்படி சுவிசேஷம் சொல்லுவான்? இயேசுவை பத்தி சொல்ல முடியுமா? அப்படின்லாம் சொல்லி பிரயாசப்பட்டாங்க. ஆனால் பவுலுக்கும் ஆண்டவர் திறந்த வாசலை ஒருவரும் அடைக்க முடியாத அளவு ஆண்டவர் தடைகளை எல்லாம் எடுத்தார். யார் யாருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற கர்த்தர் குறித்தாரோ அத்தனை பேருக்கு அறிவித்தார். உங்களை கொண்டு செய்ய நினைக்கிற காரியங்களை உங்களை கொண்டு செய்து முடிப்பார். எந்த தடையும் உலகத்துல, எந்த பிசாசுடைய வல்லமையும், எந்த மனுஷின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆனால் ஒன்று கவனமா இருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லுவேன், நல்ல கவனமா இருக்கணும். கலாத்தியர்ல வாசிக்கும் போது 5:7 இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு வசனம் இருக்கும். அதை பார்த்துட்டு நம்ம கண்டிப்பா ஜெபிக்கணும். 5:7 கலாத்தியர்ல, நீங்கள் நன்றாக ஓடினீர்களே, சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை தடை செய்தவன் யார்? யாருமே தடை பண்ண முடியாது. நீங்க உங்களை தடை பண்ணி கொண்டால் மட்டும்தான். ஆண்டவர் உங்களை தடை பண்ணவே மாட்டார். அப்போ நீங்கள் தடையாக, நீங்களே உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. தடை செய்தது யார்? அவர்களே அவர்களுக்கு உள்ளாக தடை செய்து கொண்டார்கள். ஆண்டவர் உங்களுக்கு திறந்த வாசலை, உங்களுக்கு தடைகளை நீக்கி போட்டுறவர் அவர் முன்னால இருக்கிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நாமே தடையாக இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் ஆசீர்வாதம் வருவதற்கு, நம் மூலமாக திட்டங்கள் நிறைவேறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கையில தேவன் அழைத்த அழைப்புக்கு, நம்ம வைத்த இடத்துக்கு போவதற்கு, நமக்கு காண்பிக்க அந்த இடங்களுக்கு போய் சேர்வதற்கு, அந்த காரியங்களை அடைவதற்கு நாம் தடையா இருக்கக்கூடாது. ஆமென். உங்களை தடை செய்தவன் யார்? அவர்களுக்கு குறிக்கப்பட்ட பரலோகத்துக்கு போவதற்கு அவங்க தடையாயிட்டாங்க. அவங்க போறதுக்கு முடியாது. உங்களை தடை செய்தவன் யார்? சுவிசேஷத்தை விட்டு மன திரும்புறீங்க, அதாவது வேறு பக்கம் திரும்புறீங்கள, இயேசுவை விட்டுட்டா எப்படி நீங்க பரலோகத்துக்கு போக முடியும்? நீங்கள் மனசை வேற பக்கம் திரும்புறீங்களா? வேற வழியே கிடையாது இல்லையா? அதனாலதான் சொன்னாரு, இந்த சத்தியத்துக்கு விரோதமா யாராவது சொன்னா அவன்
வானத்துல இருந்து வந்த தூதனா இருந்தாலும் சபிக்கப்பட்டவனா இருக்க கடவுள் சொல்றாரு. அவ்வளவு கடினமான வார்த்தை. அப்போஸ்தலர் பவுல் 2 இடத்துல சாபத்தை குறித்து பேசினார். ஒன்று, இயேசு கிறிஸ்துவிடத்துல அன்பு கூறாம போனால் அவன் 1 கொரிந்தியர் 16:22 நினைக்கிறார். அங்க அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இதுவரைக்கும் பேசாத ஒரு வார்த்தையை பேசுறாரு. இங்க கலாத்திலே அந்த வார்த்தையை பேசுறாரு. காரணம், பரலோக போகிறது தடையா இருந்தா அந்த காரியம் சாபமாகும்னு சொல்றாரு. வாசிக்கிறீங்களா? ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால், ஆமா, அன்பு கூறாமல் போனா ரட்சிப்பு வராது. அன்பு கூறாமல் போனா அவனை சபிக்கப்பட்டவனா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. சபையில் உள்ள பிள்ளைகளுக்கு தான் சொன்னாரு. ஹல்லேலூயா. இப்ப தடை செய்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு கலாத்தியில. உங்களை மோசம் போய்க்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள் சொல்றாரு. அவனுடைய பிள்ளைகளை நாம் கவனமா இருக்க வேண்டும். யார் நிமித்தமும் நம்ம யாருக்கும் அடிமைப்பட்டு யாருடைய ஆலோசனை கேட்டு கெட்டு போக கூடாது. சொல்லுங்க, உங்களை தடை பண்ணுகிறது யார்? அவனை பாருங்க. அவன் சபிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாரு. அந்த சுவிசேஷத்துக்கு தடையா இருக்கிறவன் சபிக்கப்பட கடவுள் அப்படின்னு சொல்றாரு. அது வானத்திலிருந்து வருகிற தூதனா இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்றாரு. வானுடைய பிள்ளைகள், நீங்கள் உங்களை தடை பண்ணி கொள்ளக்கூடாது. உங்களுக்கு யாரும் தடையா இருக்க நீங்க அனுமதிக்க கூடாது. நீங்க சுயாதீனம் உள்ளவர். உங்களுக்கு யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. இயேசுவுக்கு நீங்க இருதயத்தை திறந்து கொடுத்து அவரை ஆராதிக்கும் போது உங்களுக்கு முன்னால எந்த தீமைகளும் தடைகளும் உங்கள் ஓட்டத்தை தடை பண்ண முடியாது. அவன் சில பேர் ஜனங்களுக்கு தலைவர் முதலாவது அவன் அழிந்துவாங்களோ பயப்பட்டு அவன் அந்த சூழ்நிலையில பார்த்த இடத்துல அந்த இருந்ததான முதலாவது தடையா இருந்த செங்கடலை ஆண்டவர் திறந்தார். அவன் யாருக்கு தடைகள் இல்லைங்கோ? பஸ்காட்டுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்டுள்ளது, மேகஸ்தம்பத்தினால காக்கப்பட்டுள்ளது. மேகஸ்தம்பம் பாதுகாத்த போது அவர்கள் இடத்துல அதை அவர்களை நெருங்கவே விடலையா. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பாதுகாத்தா ஒரு தீமையும் உங்க மேல எத்தனை கரம் வைத்தாலும் உங்களை எந்த தீமையும் ஆண்டவர் அனுமதிக்கவே மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் சார்ந்து வரணும். யாரை சார்ந்து வரணும்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து வரும்போது நீங்கள் தீமைகளுக்குள்ள உட்படுத்த யார் நினைத்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அனுமதிக்க மாட்டார். அவர் தான் இஸ்ரவேல் ஜனங்களை மேகஸ்தம்பமா பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் எகிப்தியர்களுக்கு பயங்கரமான காரியங்களாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தொடாத அளவுக்கு அப்படியே அவங்களை மத்தியில திரையா கத்தர் காத்தார். அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு முன்னால் இருக்கிற தடைகளை கண்டு அவர் விட்டு ஓட மாட்டார். சூழ்நிலைகள் அப்படி இருக்குது, அவர் என்ன செய்ய மாட்டார், சாக்கு போக்கு சொல்ல மாட்டார். எந்த இடத்துல உங்களுக்காக அவர் நிற்பார். அல்லேலூயா. எந்த இடத்திலும் நீங்க அவருடைய அழைப்பை கேட்டு அவர் சத்தத்தை கேட்டு எசப்பா நீங்க சொல்லுங்கப்பா நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டு நடக்கிற போது உங்க வாழ்வு நல்ல பகுதியில கொண்டு போகப்படும். உங்க வாழ்வு அருமையான பகுதிக்கு எடுத்து செல்லப்படும். அப்படி போகிற பாதையில நிச்சயமா அவர் நிற்பார். அப்படி நின்றாரா? நின்றார். ஒரு வசனத்தை காட்டி ஜெபிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22-29 வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது அப்படி நின்றார். அப்படியே கடந்து வந்தார். கடந்து போகிறவர் அவன் தடைகளை உடைக்கும்படி வந்தார். மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 22 வேகமா வாசிக்கிறோம். இயேசு ஜனங்களை அனுப்பி விடுகையில் தம்முடைய ஜனங்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்க தனிமையா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியா அலைகளினால் அழைவுபட்டது. அந்த காற்றுல அழைவுபட்டு கடல்ல முன்னேற முடியல. பயங்கரமான ஒரு தடை உண்டாயிடுச்சு. அவங்க பிரயாணம் பயங்கரமா தடைப்பட்டுச்சு. அங்கேதான் போராடுறாங்க. முன்னே போகுது படகு, பின்னே வருது, முன்ன போறாங்க, காற்று அடிக்கிறது, அலைகளினால முன்னேறவே முடியல. அங்கேயே இருக்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, அப்படி தடைப்பட்ட போது இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவங்களிடத்தில் வந்தார். அவர் அனுப்பிட்டு ஒரு தடை ஒரு பிரச்சனை வருதுன்னா பார்த்துட்டு அங்கே இருக்க மாட்டாரு. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன கடல்ல நடந்து கொண்டிருக்கிற அறிந்தவர் 4ஆம் ஜாமத்துல ஓட்டில என்னால வர முடியும்னு சொல்லல, கடல் மேல நடந்து 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 அவரிடத்துல போய் நின்றார். தடைகளை நீக்கி போட வந்தாரா இல்லையா? ஆமா, அவர் ராஜா முன்னால போவார். அவருடைய ராஜா தடைகளை நீக்குவதற்காக நடந்து போவார். அவங்க போராட்டமான இடத்துல இருக்கும்போது அவர் நடந்து வருவார். அவங்க முன்னேற முடியாது இருக்கிற பிரச்சனைகளை அவர் மாற்றுவார். ஆமா, அப்படிப்பட்ட வல்லமையை நம்முடைய தேவாதி தேவன், அவருடைய ராஜாவுடைய ராஜா, அவரிடத்துல மட்டும்தான் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே அப்படி வந்துட்டு இரவே 4ஆம்
ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தால் அவன் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கம் அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள். உடனே இயேசு அவரோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நாம் தான் பயப்படாதீர்கள் என்றார். பேதுரு சொல்றாரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்துல வர கட்டளையிடுவோம். ஆமென். என்ன ஆச்சரியம் பாருங்க, அவர் கடல் மேல நடந்து வந்தா நானும் நடக்குதுன்னு சொல்றான். அப்போ அவர் நடந்து கடல் மேல வர, அவர்கள் சீசர்கள் வந்த படகு தவிர வேற ஒன்றும் கிடையாது. கடல் மேல தண்ணி மேல நடந்து இயேசு வந்தார். அப்போ தடைகள் வந்தால், உங்க வாழ்க்கையில போராட்டங்கள் வந்தா அவங்க வேடிக்கை பார்த்துட்டு கைவிட மாட்டார். உங்க இடத்துல அவர் வருவார், உங்க பிரச்சனையை விசாரிப்பார், உங்களுக்கு விடுதலை தருவார். என்ன தடை வந்தாலும் சரி. என்னென்ன தடை வரும் அதை அடுத்த வாரம் பார்ப்போம். என்னென்ன தடை வரும் அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போ யாருக்கு தடைகளை கத்த நீக்குவார்? யாருக்கு தடைகளை நீக்குவார்? எந்த பக்கத்துல எல்லாம் தடைகள் பிரச்சனைகள் வந்தா மாற்றுவார்? அவர் உண்மையில் அழைத்தவர்களுக்கு இருந்தாரா? அப்போ நல்லா ஆழமா சிந்தித்து பாருங்க. அந்த ஜனங்களுக்கு உண்மையா இருப்பாருன்னு சொன்னா எனக்கு உண்மையா இருக்கிறார், உங்களுக்கு உண்மையா இருப்பாரு. நான் போன வாரத்துல உட்கார்ந்து பார்த்தேன். எனக்கு மரணம் வந்த நேரங்கள் ஏராளமான நேரங்கள். எனக்கு மரணத்துல அப்படி கண்ணு இமைக்கும் நேரத்துல நான் தப்பித்த நேரங்கள் ஏராளமான நேரங்கள். இந்நாள் வரைக்கும் நான் உயிரோடு கூட இருப்பதற்கு ஒரு காரணம், ஆண்டவரே உயிரோடு காத்து வச்சிருக்கிறார். சத்தமா சொல்லுவோம். விபத்துகள், வியாதிகள், எதிர்ப்புகள் நிறைய வந்திருக்கு, வாழ்க்கையில் வந்திருக்கு. ஆனா இன்றைக்கு வரைக்கும் ஏசப்பா நம்ம ரட்சிக்கிறதுக்காக, நம்ம பூமியில் இருக்கிறதுக்காக கர்த்தரே காத்து வச்சிருக்கிறார். சுய திறமை, சுய பலன், சுய ஞானம், நிறைய காரியத்தினால்தான் தம்பிக்கு உயிரோடு என்று சொல்லி யாருமே சொல்ல முடியாது. உங்களுக்கு வந்த ஒரு காய்ச்சல், ஒரு சின்ன ஒரு வியாதி வந்து எத்தனையோ பேருக்கு உலகத்துக்கு போயிட்டாங்க. 12 மாதம் அற்புதமாக காத்திருக்கிறார். முன்னால வர தடையை பார்த்து கவலைப்படாதீங்க, பின்னால வர சத்துரு பார்த்து பயப்படாதீங்க, வலது பக்கத்துல இருக்கிற சத்துரு பார்த்து பயப்படாதீங்க, இடது பக்கத்துல வந்துருமோன்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். படிடுவோம். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். இயேசு தடைகளை நீக்கி கொடுக்கிறவர் உங்களுக்கு முன்பதாய் கடந்து போவார். அவர் வாசலாலே உங்களை நடத்துவார். குறுக்கு வழி கிடையாது. அவர் உங்களை நேர்மையா நடத்துவார். வாசலாலே நடப்பீர்கள். குறுக்கு வழி இல்லை, நேர்மையான வழியிலே நடப்பீர்கள். தவறான பாதைகள் அல்ல, நேர்மையான அவர் வாசல் வழியா நடப்பீர்கள். அவருடைய வாசலை திறந்திருக்கிறார். மரண வாசலை அடைத்து ஜீவ வாசலை அவர் கொடுத்திருக்கிறார். அந்த மரண வாசல் வழியாக அல்ல, ஜீவ வாசல் வழியாக நம்ம நடத்தி கொண்டு போவார். ஆமை, எத்தனை போராட்டங்கள், எத்தனை விலங்குகள், எத்தனை காரியங்கள், எத்தனை தடைகள், எத்தனை